Hi students, today we are going to deal with a new chapter, human reproduction. In the previous chapter we studied what is reproduction. We studied about the different modes of reproduction. We studied about asexual reproduction and sexual reproduction. We studied human beings are dioecious and they undergo sexual reproduction. In this lesson we are going to learn the different events that happen in the human beings in their reproductive life and what are the different stages that the gametes undergo to develop into an individual. Each and every living organism reproduce to maintain their species. ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசமும் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு யங் ஒன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக அவங்களுடைய ஸ்பீஷீஸை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இல்லாட்டி ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் நாளடைவில் அழிஞ்சு போயிடும். லைக்வைஸ் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மெயின்டைனிங் த ஸ்பீஷீஸ். அந்த ஸ்பீஷீஸ் ஹியூமன் ரேஸ் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன் ஆர் பாடி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். we know reproductive system இருக்குது, respiratory system இருக்குது, nervous system இருக்குது, circulatory system இருக்குது, excretory system இருக்குது. So there are different organ systems in our body. All these organ systems, they work coordinately and continuously to maintain the homeostasis. ஸோ ஒரு யூக்லிபிரியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ரொம்ப கோஆர்டினேட்டாக ஒர்க் பண்ணும், அதே மாதிரி கண்டினியூஸாகவும் ஒர்க் பண்ணி இருக்கும். ஸோ இப்படி எல்லா ஆர்கன் சிஸ்டமும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாதான் நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் வந்து நல்ல ஹெல்த்தியான லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு ஹெல்த்தி லைஃப்பை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாமல் ஒருத்தரால் வாழ முடியும். ஆனால் அவங்களுடைய ஸ்பீஷீஸ் சர்வைவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணணும். The reproductive system has 4 main functions. What are they? First is to produce the gametes, namely sperm and the ova. We all know human beings are differentiated into the male and the female. They are dioecious. The male will be producing the male gamete sperm. Likewise, the female will be producing the female gamete ova. Next important function is this gametes should be transported. That is, the male will be producing the sperm, the female will be producing the ova. This male and the female gamete should fuse. Where it should fuse? Only in the female organism. ஸோ இங்கே வந்து ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல். அதனால் என்ன ஆகணும், ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு மேலோட ஸ்பெர்மை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த கேமெட் வந்து அழியாமல் அதை sustain பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் சஸ்டெயின் தீஸ் கேமெட்ஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் டு நர்ச்சர் த டெவலப்பிங் ஆஃப் ஸ்ப்ரிங். ஸோ ஒன்ஸ் திஸ் மேல் அண்ட் த female gamete fuses, it forms the zygote and the zygote will be developing into the individual. ஸோ அந்த zygote வந்து ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரிஷனை ப்ரொவைட் பண்ணி அது ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் இஸ் டு ப்ரொடியூஸ் த ஹார்மோன்ஸ். ஸோ நம்மளுடைய பாடியில் எல்லா ஃபங்க்ஷனையும் கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஹார்மோன்ஸ் தேவை. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் 2 விதமான ஹார்மோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன். இன் ஹியூமன் பீயிங்ஸ், once they attain the reproductive stage, they start producing the gametes. These gametes should undergo fertilization and then it should develop into an individual in the mother's womb. So to carry out these functions, there are different events. First is gametogenesis, next insemination, fertilization, cleavage, implantation, placentation, gastrulation, oogenesis, and finally parturition. Now we'll study each and every event.
Gametogenesis. Gametogenesis is the formation of the gametes. ஒரு இண்டிவிஜுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் வந்த உடனே கேமெட் ஃபார்ம் பண்ணுற கேப்பபிலிட்டி வரதை வந்து நம்ம கேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். த மேல் ப்ரொடியூசஸ் த மேல் கேமெட் ஸ்பெர்ம். இந்த மேல் வந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அந்த மாதிரி ஃபீமேல் வந்து ஒரு ஓவம் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்வோம் oogenesis. So gametogenesis involves the spermatogenesis in male and oogenesis in female. Next is insemination. இன்செமினேஷன்றது என்னதுன்னா மேல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு கேரி பண்ணிட்டு போகணும். அப்போ ஏன்னா அங்கே தான் வந்து ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட் டேக்ஸ் பிளேஸ். இன்செமினேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் from the male into the female reproductive tract or the genital tract. Next step is fertilization. So மேலோட ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டுக்கு கொண்டு போயாச்சு. இந்த ரெண்டு கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஒரு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஆல்ரெடி we have studied the male gamete will be haploid and the female gamete also will be haploid. These two haploid gametes, they fuse to form the diploid zygote. That process is called as fertilization. After fertilization, cleavage takes place. Fertilization க்கு அப்புறம் பார்த்தோம்னா cleavage. Cleavage is nothing but the division of the zygote into a multicellular structure which is called as the blastocyst. மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் பண்ணி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் பண்ணுது. இந்த டிப்ளாய்ட் ஜைகோட் வில் பி சிங்கிள் செல்ட். இந்த ஜைகோட் வந்து சிங்கிள் செல்டாக இருக்குது. இந்த சிங்கிள் செல்டாக இருக்கிற ஜைகோட் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக ஒரு மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டோசிஸ்ட். இந்த ப்ராசஸை தான் நம்ம க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளீவேஜ் இஸ் நத்திங் பட் த division of the diploid zygote into a multicellular structure which is called as the blastocyst. The multicellular blastocyst will be formed in the fallopian tube of the female. From the fallopian tube, the blastocyst comes to the uterus and get itself attached to the uterine wall. மல்டிசெல்லுலர் பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபெலோப்பியன் டியூப்பில் இருந்து அது மெதுவாக வந்து யூட்ரஸோட வால், அதாவது யூட்ரைன் வாலில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் வாட் ஹேப்பன்ஸ், த பிளாசண்டா வில் பி ஃபார்ம்ட். த பிளாசண்டா இஸ் த intimate connection between the fetus and the uterine wall of the mother. ஸோ uterine wall-ல இருந்து ஸ்லோவாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகி அந்த ஃபீட்டஸுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்கும். அதுக்கு பேர் தான் பிளாசன்டேஷன். இந்த பிளாசன்டேஷன் மூலமாக தான், அதாவது இந்த பிளாசண்டா மூலமாக தான் மதரோட நியூட்ரியன்ஸ் வந்து அந்த டெவலப்பிங் ஃபீட்டஸுக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் லிங்க் பிட்வீன் த மதர் அண்ட் த ஃபீட்டஸ் ஃபார் ப்ரொவைடிங் த நியூட்ரியன்ஸ் டு த சைல்டு. அந்த சைல்டுக்கோ இல்லை ஃபீட்டஸ் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கறதுக்காக ஃபார்ம் ஆனது தான் பிளாசண்டா. ஸோ ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிளாசண்டா, gastrulation takes place. ஸோ பிளாஸ்டுலான்றது ஒரு மல்டிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒரு மல்டிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் இருந்து 3 germ layers ஃபார்ம் ஆகிறது. எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அந்த 3 germ layers ஃபார்ம் ஆகிற ப்ராசஸை தான் நம்ம gastrulation அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 germ layers ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்லுவோம், gastrula அப்படின்னு சொல்லுவோம். After the formation of the gastrula, organogenesis takes place. இந்த organogenesis ப்ராசஸில் என்ன நடக்கும்னா, எக்டோடர்மில் இருந்து ஸ்கின் அந்த மாதிரி லேயர்ஸ் ஃபார்ம் ஆகணும். எண்டோடர்மில் இருந்து ஸ்கெலிட்டன் அதெல்லாம் ஃபார்ம் ஆகணும். மீசோடர்மில் இருந்து ஸ்டொமக் இதெல்லாம் ஃபார்ம் ஆகணும். அதாவது பர்டிகுலர் லேயரில் இருந்து பர்டிகுலர் ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இதெல்லாம் டெவலப் ஆகும். அதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ். The last event is parturition.
ஸோ இப்போது நியூட்ரியன்ஸை கிடச்சி அந்த ஃபீட்டஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சைல்டாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நவ் திஸ் ஃபீட்டஸ் ஷுட் பி எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த மதர்ஸ் womb. ஸோ ஃபுல் டெவலப்மெண்ட் ஆன பிறகு என்ன ஆகும், அந்த கரு வந்து அப்படியே வந்து வெளியே மதரோட வூமில் இருந்து வெளியே வரும். அந்த ப்ராசஸை தான் நம்ம பார்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ have learnt all the different terms that are used in reproduction. ஸோ என்னென்னலாம் டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸுக்கான டெஃபினேஷன் என்னதுன்றதை இப்போ பார்த்தோம். All these events of reproduction are carried out by the primary and the accessory reproductive organs. So the primary reproductive organ of male is the testis and female is the ovary. So in the male reproductive organ ஓவரி வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஓவா ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் டெஸ்டிஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஓவரி டெஸ்டிஸ் ரெண்டுமே வந்து ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் உள்ள மீதி ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அசசரி ஆர்கன்ஸாக வரும். Apart from this, the hormones which are secreted by the pituitary gland and the gonads, அதாவது gonadsன்றது வந்து reproductive organs. இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது ரீப்ரொடக்ஷனில். ஸோ திஸ் ஹார்மோன்ஸ் வில் பி ஹெல்பிங் டு develop the secondary sexual characteristics, maturation of the reproductive system, and also regulating the normal functioning of the reproductive system. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் மேல் ஹார்மோன்ஸ் தனியாக இருக்குது, ஃபீமேல் ஹார்மோன்ஸ் தனியாக இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்டும் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் செக்ரேட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ மேலில் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் ஆஃப் த முஸ்டாக்ஸ், பியர்டு, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ப்ராட் ஷோல்டர்ஸ், அவங்களுடைய ஹோஸ் வாய்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை டெவலப் பண்ணுறதுக்கு அதேமாதிரி ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெஸ்ட், அதே மாதிரி சாஃப்ட் வாய்ஸ், இது எல்லாமே செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸில் வரும். நெக்ஸ்ட் இஸ் த மெச்சுரேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதாவது சர்டென் ஏஜ் வந்துட்ட பிறகு ஃபீமேல் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஓவம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி மேல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து த மெச்சுரேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், தட் இஸ் மேக்கிங் த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டு ப்ரொடியூஸ் their கேமெட்ஸ் அண்ட் ஆல்சோ டு ரெகுலேட் த நார்மல் ஃபங்க்ஷனிங். ஸோ இது வந்து நார்மல். ஸோ சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவம் கேமெட் ஃபார்மேஷனில் சில மால் ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஸோ இந்த மால் ஃபங்க்ஷனிங்கை ரெகுலேட் பண்ணுறதும் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் தான். ஸோ இந்த அசசரி ஆர்கன்ஸ், ஸோ இந்த ப்ரைமரி ஆர்கன்ஸை தவிர்த்து மீதி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை அசசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அசசரி ஆர்கன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இந்த கேமெட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த கேமெட் வந்து அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஒரு ஃபீட்டஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். In today's video, we studied about the 4 main functions of the reproductive system, the major reproductive events involved in human beings. We studied about the functions carried out by the primary and the accessory reproductive organs, and also the role of hormones in reproduction. Hope all have understood today's topic. If you have any doubts, you can ask me. Write home test on 4 major functions of the reproductive system and the major reproductive events involved in human beings. Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.